வணக்கம். இன்னைக்கு டிசம்பர் 15, 2025. நம்ம முன்னாடி ஒரு பெரிய அறிவிப்பு இருக்கு. வணக்கம். வரப்போற 2026 பொங்கலுக்கு தமிழ்நாடு அரசு ஒரு பெரிய பரிசு திட்டம் கொண்டு வரப்போகுது. மேலோட்டமா பார்த்தா இது ஒரு சாதாரண பண்டிகை பரிசு மாதிரி தெரியலாம். ஆனா நீங்க அனுப்புன ஆதாரங்களை பார்க்கும்போது இதுக்குள்ள ஏதோ ஆழமான விஷயம் இருக்குன்னு தோணுது. ஆமா ஆமா. ஒரு குறிப்பிட்ட தொகை, ஒரு பிரசாரத்தோட பேரு, அப்புறம் பக்கத்து மாநிலத்தோட திட்டம்னு சில துப்புகள் இருக்கு. இன்னைக்கு நம்ம வேலை என்னன்னா இந்த துப்புகள் எல்லாம் ஒன்னா சேர்த்து இந்த அறிவிப்புக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான வியூகம் என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான். நீங்க சொல்றது ரொம்ப சரி. இது ஒரு துப்பறியும் கதை மாதிரி தான். வெளியே தெரியறது ஒரு பொங்கல் பரிசு. ஆனா அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறது வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு மிக கச்சிதமான அரசியல் கணக்கு. அப்படியா? நேர்த்தியா ஒரு நவீன அரசியல் கருவியா மாத்திருக்காங்கன்றதுதான். அந்த மாற்றத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு துப்பா அலசி ஆராயணும். சரி, அப்ப முதல் துப்புல இருந்து ஆரம்பிக்கலாம். அந்த பெரிய நம்பர் 6000 ரூபாய். நான் உங்க நோட்ஸை படிச்சதும் இந்த நம்பர் தான் என் கண்ணுல பட்டது. ஆனா கதையே இந்த 6000 ரூபாயத்தை எப்படி பிரிச்சிருக்காங்கன்றதுல தான் இருக்கு இல்லையா? ஆமா, இது ஒரே தொகையா வர்றதில்ல. அதுதான் இந்த வியூகத்தோட முதல் படி. இந்த 6000 ரூபாய ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்னு 5000 ரூபாய் சிறப்பு பொங்கல் ரொக்க பரிசு. இது எல்லா ரேஷன் கார்டு தாரர்களுக்கும் கிடைக்க போகுது. சரி. இன்னொன்னு 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை. மகளிர் உரிமை திட்டம், அதாவது தகுதியுள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்கிற திட்டம். ஏற்கனவே நடைமுறையில இருக்கிற ஒண்ணுதான். ஆமா, அது ஏற்கனவே போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த பொங்கல் சமயத்துல பணம் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு ஆதாரங்கள் சொல்லுது. ஓகே, இப்போ புரியுது. அப்போ ஏற்கனவே பணம் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இது வழக்கமான 1000 ரூபாய். ஆனா இந்த மேல்முறையீடு செஞ்சு முதல் முறையா பணம் வாங்க போற பல லட்சம் குடும்பங்களுக்கு இது புதுசா வர்ற 1000 ரூபாய் மாதிரி. கரெக்ட். அப்போ அவங்க கண்ணோட்டத்துல பொங்கலுக்கு அரசாங்கம் 5000 பிளஸ் 1000 ரூபாய் மொத்தம் 6000 கொடுக்குதுன்னு ஒரு தோற்றம் உருவாகும். ரொம்ப என்ன சொல்றது, தெளிவான நகர்வு. மிக சரியா சொன்னீங்க. இதுல இன்னொரு விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும். தமிழ்நாட்டுல பொங்கல் பரிசு கொடுக்கறது புதுசு இல்ல. பல வருஷமா இது நடந்துட்டு தான் இருக்கு. ஆமா. சில சமயம் வெறும் மளிகை பொருட்கள் கொடுப்பாங்க. சில சமயம் அதோட சேர்த்து 100 ரூபாய் 1000 ரூபான்னு ரொக்கவும் கொடுப்பாங்க. ஆனா 5000 ரூபாய் அளவுக்கு ஒரு பெரிய ரொக்க பரிசு கொடுக்கிறது இதுதான் முதல் முறை. இதுக்கு முன்னாடி இருந்த பரிசு தொகைகளை விட இது பல மடங்கு அதிகம். இது ஒரு சாதாரண பரிசு இல்ல, இது ஒரு ஸ்டேட்மெண்ட். சரி, இந்த பரிசு திட்டத்தோட நேரம் தான் அடுத்த முக்கியமான துப்பு. உங்க ஆதாரம் இது 2026 சட்டமன்ற தேர்தலோட நேரடியா இணைக்குது. ஆனா ஒரு நிமிஷம், அரசாங்கம் இதை மறுக்கலாமே. மக்கள் கஷ்டத்துல இருக்காங்க, பண்டிகை நேரத்துல உதவி பண்றது எங்க கடமைன்னு சொல்லலாமே. இந்த வாதத்தை உங்க ஆதாரங்கள் எப்படி உடைக்குது? நல்ல கேள்வி. அரசாங்கம் அப்படி ஒரு வாதத்தை வைக்கவும் செய்யும். ஆனா மத்த ஆதாரங்களோட சேர்த்து பார்க்கும்போது அந்த வாதம் நிக்காது. இங்கேதான் நம்ம 2வது துப்பு உள்ள வருது. சொல்லுங்க. எம் வாக்குச்சாவடி வெற்றி சாவடி அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம். இது ஆளுங்கட்சியோட ஒரு தீவிரமான களப்பணி. ஒரு பக்கம் அரசாங்கம் ஒரு பெரிய நலத்திட்டத்தை அறிவிக்குது. இன்னொரு பக்கம் கட்சி நிர்வாகிகள் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் தீவிரமா வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. உங்க ஆதாரம் சொல்றபடி இந்த 2 விஷயமும் ஒரே நேரத்துல நடக்குது. அப்போ இது வெறும் தற்செயல் இல்லங்கிறீங்க. இந்த எம் வாக்குச்சாவடி வெற்றி சாவடி பிரச்சாரத்துல என்னதான் நடக்குது? பூத் ஏஜென்ட்கள் என்ன செய்வாங்க? அவங்க வேலை ரொம்ப முக்கியமானது. அவங்க வெறுமனே ஓட்டு கேட்டு போறவங்க இல்ல. அவங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் அரசாங்கத்தோட இந்த நலத்திட்டங்கள் சரியா போய் சேருதான்னு பாப்பாங்க. இந்த 6000 ரூபாய் பரிசு திட்டத்தை பத்தி மக்கள் கிட்ட எடுத்து சொல்லுவாங்க. இதன் மூலம் அரசாங்கத்தோட உதவிக்கும் கட்சிக்கும் ஒரு நேரடி தொடர்பை உருவாக்குவாங்க. வெற்றி நமதுங்கிற இலக்க நோக்கி போறோம்னு உங்க ஆதாரம் சொல்றது இதனாலதான். சரிதான். இன்னும் தெளிவா சொல்லணும்னா முதலமைச்சர், நிதியமைச்சர், உதயநிதி ஸ்டாலின் மாதிரி கட்சியின் முக்கிய தலைவர்கள் இந்த முடிவுல சம்பந்தப்பட்டிருக்கிறது. இது ஒரு சாதாரண நிர்வாக முடிவே இல்ல. இது ஒரு உயர்மட்ட அரசியல் வியூகம் அன்னவதை காட்டுது. இப்போ அந்த பெரிய படம் தெளிவாகுது. இது ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட தாக்குதல் மாதிரி. ஒன்னு அரசாங்கம் மூலமா வர்ற ஏர் சப்போர்ட், அதாவது இந்த 6000 ரூபாய் அறிவிப்பு. ஆமா. இன்னொன்னு கட்சி மூலமா வர்ற கிரவுண்ட் சப்போர்ட், அதாவது வாக்குச்சாவடி முகவர்கள். ரெண்டும் சேர்ந்து தேர்தல்ல வெற்றி அறுவடை செய்ய பாக்குது. கச்சிதமா சொல்லிட்டீங்க. மார்ச் மே 2026 தேர்தல் வரலான்னு எதிர்பார்க்கிற நிலையில அதுக்கு சில மாசத்துக்கு முன்னாடி இந்த அறிவிப்பு வர்றது அந்த வியூகத்தை இன்னும் பலப்படுத்துது. சரி, இந்த வியூகத்தோட நேரத்தையும் கலப்பணியையும் பார்த்துட்டோம். ஆனா இதுல ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம், உங்க ஆதாரங்கள் சுட்டிக்காட்டுற மாதிரி பரிசு பொருட்களுக்கு பதிலா பணத்தை கொடுக்கிற முடிவு. ஆமா, அது ரொம்ப முக்கியம். இந்த முடிவை ஏன் இவ்வளவு முக்கியம்னு புரிஞ்சுக்க பக்கத்துல இருக்கிற புதுச்சேரியில என்ன நடக்குதுன்னு பாக்கணும்னு நினைக்கிறேன். அது ஒரு அருமையான ஒப்பீடு இல்லையா? ஆமா, அதுதான் இந்த பகுப்பாய்வோட மையப்புள்ளி. இந்த 2 திட்டங்களையும் ஒப்பிட்டு பார்த்தாதான் தமிழ்நாடோட திட்டம் எவ்வளவு கணக்கு போட்டு வடிவமைக்கப்பட்டதுன்னு புரியும். சரி, புதுச்சேரியில என்ன நடக்குது? புதுச்சேரி அரசு என்ன பண்றதுன்னா அவங்களும் பொங்கல் பரிசு கொடுக்கறாங்க. ஆனா அது 750 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பரிசு பை. ஓ, பரிசு பை. ஆமா, உங்க ஆதாரம் அதுல என்னென்ன இருக்குன்னு பட்டியலிடுது. 1 லிட்டர் சூரியகாந்தி எண்ணெய், மைதா, ரவை, முந்திரி, அரிசி, நெய் மாதிரியான பொருட்கள். இது ஒரு ரொம்ப பாரம்பரியமான அணுகுமுறை. ஆமா, இதுதான் பல வருஷமா நாம பாத்துட்டு வர்றது. பண்டிகைக்கு என்ன தேவையோ அது அரசாங்கமே வாங்கி கொடுக்குது. ஆனா தமிழ்நாடு இந்த முறையிலிருந்து ஏன் விலகுது? உங்க ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, தமிழ்நாட்டிலையும் ஆரம்பத்துல ஒரு 18 பொருட்கள் அடங்கிய பரிசுப்பை கொடுக்கலான்னு ஒரு யோசனை இருந்திருக்கு. ஆமா. ஆனா கடைசியில அதை வேண்டான்னு முடிவு பண்ணி நேரடி ரொக்க பரிசை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஏன் இந்த மாற்றம்? புதுச்சேரி ஏன் இன்னும் பழைய முறையை பின்பற்றுது? அது நிதி பற்றாக்குறையா, வேற அரசியல் சித்தாந்தமா, இல்ல நல்லா போயிட்டு இருக்கிறது ஏன் மாத்தணும்னு நினைக்கிறாங்களா? இதுல பல அடுக்குகள் இருக்கு. புதுச்சேரி ஒரு சின்ன யூனியன் பிரதேசம். அவங்களோட பட்ஜெட் அளவு வேற. அதனால நிதி ஒரு காரணமா இருக்கலாம். ஆனா அதை விட முக்கியமானது அரசியல் பார்வை.
புதுச்சேரியோட அணுகுமுறை ஒரு என்ன சொல்றது ஒரு பட்டர்னலிஸ்டிக், அதாவது பெற்றோர் மனப்பான்மை கொண்ட அரசு மாதிரி. பெற்றோர் மனப்பான்மையா? ஆமா, உங்களுக்கு பொங்கலுக்கு என்ன தேவைன்னு எங்களுக்கு தெரியும், இதோ நாங்களே வாங்கி கொடுத்துட்டோம்னு சொல்ற மாதிரி இருக்கு. இதுல தப்பில்ல, இது ஒரு வகை சேவை. ஆனா தமிழ்நாடு செய்யறது முற்றிலும் வேற. இது ஒரு டிரான்சாக்ஷனல், அதாவது பரிவர்த்தனை அடிப்படையிலான அணுகுமுறை. அரசு இங்க என்ன சொல்லுதுன்னா, நாங்க உங்களுக்கு பொருட்களை தரல, பணத்தை தரோம், உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்களே வாங்கிக்கோங்கன்னு சொல்றாங்க. இது அரசுக்கும் குடிமக்களுக்கும் இடையேயான உறவையே மாத்துது. ஆமா, அரசு ஒரு பாதுகாவலரா இல்லாம ஒரு சேவை வழங்குனரா, இன்னும் சொல்ல போனா ஒரு ஏடிஎம் மாதிரி செயல்படுது. இதுதான் உங்க ஆதாரங்கள் சுட்டிக்காட்டுற அடிப்படை மாற்றம். அட, இது ஒரு சுவாரஸ்யமான பார்வை. நாங்க பாத்துக்கிறோங்கிற இடத்துல இருந்து உங்க கையில பணத்தை கொடுத்துடுறோம், நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்றது பெரிய மனநிலை மாற்றம். இது மக்களுக்கு அதிக சுதந்திரம் கொடுக்குது இல்லையா? நிச்சயமா. ஒரு குடும்பத்துக்கு ஏற்கனவே என்ன இருக்கலாம், அவங்களுக்கு பிள்ளையோட ஸ்கூல் ஃபீஸ் கட்ட பணம் தேவைப்படலாம். இந்த ரொக்க பரிசு அந்த சுதந்திரத்தை கொடுக்குது. ஆனா இதுல இன்னொரு உளவியல் காரணமும் இருக்கு. அது என்ன? ஒரு பரிசு பையில 750 ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் இருக்கிறத விட உங்க கையில 5000 ரூபாய் ரொக்கமா கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய தாக்கம் இருக்கு. அந்த நம்பர், அந்த தொகை மனசுல ஆழமா பதியும். அது ஒரு பெரிய பேச்சு பொருளா மாறும். கரெக்ட். உங்க ஆதாரமே அதை குறிப்பிடுது. மக்கள் இதை மிகப்பெரிய ஒரு பரிசு தொகுப்பாக பார்ப்பார்கள்னு. ஆமா, யோசிச்சு பார்த்தா சரிதான். ஒரு பெரிய ரவுண்டான நம்பர் ஒரு நல்ல மீம் மாதிரி ஞாபகம் வச்சுக்க எளிமையா இருக்கு. அப்போ இது வெறும் ஓட்டுக்காக மட்டும் இல்ல, மக்கள் மனசுல இடம் பிடிக்கிறதுக்காகவும் நடக்கிற ஒரு போட்டி. சரியாக பிடித்தீர்கள். அதோட நிர்வாக ரீதியாவும் இதுல பல நன்மைகள் இருக்கு. அதை பத்தியும் நம்ம பேசணும். ஆமா, அது முக்கியமான பாயிண்ட். இந்த திட்டம் பேப்பர்ல பார்க்க பிரமாதமா இருக்கு. ஆனா கோடிக்கணக்கான மக்களுக்கு இது எப்படி செயல்படுத்த போறாங்க? இந்த திட்டத்தோட செயல்பாடு பத்தி உங்க ஆதாரங்கள் என்ன சொல்லுது? உங்க ஆதாரங்கள் படி இந்த திட்டம் 2 வழியில செயல்படுத்தப்படும். அந்த 5000 ரொக்கம் ரேஷன் கடைகள் மூலமா நேரடியா கையில கொடுக்கப்படும். சரி. அந்த 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை அவங்களோட வங்கி கணக்குக்கு நேரடியா செலுத்தப்படும். அதாவது டிபிடி, டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர். இங்க தான் நீங்க கேட்ட நிர்வாக வசதிங்கிற விஷயம் வருது. அது எப்படி? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற 2 கோடிக்கும் அதிகமான குடும்பங்களுக்கு 18 விதமான பொருட்களை வாங்கணும். அதுக்கு பெரிய டெண்டர் விடணும், வர்ற பொருட்களோட தரத்தை சோதிக்கணும், அதை சேமிச்சு வைக்க கிழங்கு வேணும், அங்க இருந்து ஒவ்வொரு ரேஷன் கடைக்கும் அனுப்பணும். இது ஒரு மாபெரும் பணி. ஆமா, ரொம்ப சிக்கலான வேலை. இதுல ஒவ்வொரு கட்டத்திலையும் தாமதமாகலாம், ஊழல் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா நேரடி பண பரிமாற்றம் இந்த எல்லா சிக்கல்களையும் தவிர்க்குது. இது அரசியல் ரீதியா மட்டும் புத்திசாலித்தனமான முடிவில்ல, நிர்வாக ரீதியாவும் ரொம்ப திறமையான முடிவு. சரி, ஆனா இதுலயும் சில சவால்கள் இருக்குமே. மகளிர் உரிமை தொகைக்கு வங்கி கணக்கு இல்லாதவங்க நிலைமை என்ன? ரேஷன் கடையில கொடுக்கிற ரொக்கம் சரியான நேரத்துல எல்லாருக்கும் போய் சேருமா? இந்த திட்டம் நினைச்ச மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தணும்னா டைமிங் ரொம்ப முக்கியம் இல்லையா? கண்டிப்பா அந்த சவால்கள் இருக்கு. அதனாலதான் இந்த திட்டத்துல ஒரு கலவையான அணுகுமுறையை கடைபிடிக்கிறாங்க. கலவையான அணுகுமுறையா? ஆமா, ஒரு பக்கம் நவீனமான ரொக்க பரிமாற்றம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாரம்பரியத்தையும் கைவிடல. வேட்டி சேலை, ஒரு முழு கரும்பு துண்டு, இஞ்சி கொத்து, மஞ்சள் கொத்து மாதிரியான பாரம்பரிய பொருட்களையும் கொடுக்கறாங்க. ஓ, அப்போ இது பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ் மாதிரி. ஒருவேளை பேங்க் அக்கவுண்ட்ல பணம் வரதுல சிக்கல் இருந்தாலும், இல்ல பணத்தை எடுக்க முடியலனாலும், ரேஷன் கடைக்கு போனா கையில ரொக்கத்தோட இந்த பாரம்பரிய பொருட்களும் கிடைக்கும். அப்ப யாரும் ஏமாற்றம் அடைய மாட்டாங்க. அதேதான், பாரம்பரியத்தை மதிக்கிறவங்களையும் இது திருப்திப்படுத்தும், நேரடி பண உதவியை எதிர்பார்க்கறவங்களையும் இது திருப்திப்படுத்தும். இது எல்லா தரப்பு வாக்காளர்களையும் கவர வடிவமைக்கப்பட்ட ஒரு உத்தி. இந்த மொத்த திட்டமும் எவ்வளவு துல்லியமா ஒருங்கிணைக்கப்பட்டிருக்குன்னு அதற்கு உங்க ஆதாரங்கள் இருக்கிற இன்னொரு சின்ன புள்ளி விவரம் சாட்சி. திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் தயாரிக்கும் பணி 96% முடிஞ்சிடுச்சுன்னு ஒரு குறிப்பு இருக்கு. ஓ, இதுவும் தற்செயல் இல்ல. தேர்தல் ஆணையம் தன்னோட வேலையை முடிக்கிற அதே நேரத்துல ஆளுங்கட்சி தன்னோட தேர்தல் வியூகத்தை செயல்படுத்த தயாரா இருக்கு. எல்லாமே ஒரே நேர்கோட்டுல பயணிக்குது. நம்ம பார்த்த எல்லா துப்புகளையும் ஒன்னா சேர்த்தா 2026 பொங்கல் பரிசுங்கிறது ஒரு சாதாரண பண்டிகை கால உதவி இல்ல. இது பல அடுக்குகள் கொண்ட ஒரு மிக நுட்பமான வியூகம். ஆமா, இது ஒரே நேரத்துல ஒரு பண்டிகை கொண்டாட்டம், பல லட்சம் குடும்பங்களுக்கு ஒரு பெரிய நிதி உதவி, அப்புறம் வரப்போற தேர்தலுக்கான ஒரு சக்தி வாய்ந்த அரசியல் கருவி. மிக சரியா தொகுத்து சொல்லிட்டீங்க. புதுச்சேரியோட பாரம்பரிய பரிசுப்பை மாதிரியோட ஒப்பிடும்போது தமிழ்நாடு எவ்வளவு தூரம் நேரடி பண பரிமாற்றத்தை ஒரு அரசியல் கருவியா மாத்துறதுல முன்னேறி இருக்குன்னு தெளிவா தெரியுது. சரிதான். இது மாறி வரும் நலத்திட்ட அரசியலோட ஒரு முக்கியமான அறிகுறி. அதாவது பொருட்கள் வழங்குவதிலிருந்து மக்களின் வங்கி கணக்குகளுக்கு நேரடியாக பணத்தை செலுத்துவது என்பது அரசுக்கும் குடிமக்களுக்கும் இடையிலான உறவை நிரந்தரமாக மாற்றி அமைக்கக்கூடியது. இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க சிந்திக்கும் போது உங்க ஆதாரங்கள் கடைசியா ஒரு கேள்வியை எழுப்பிட்டு போகுது. இந்த மாதிரி பெரிய ரொக்க பரிசுகள் வாக்காளர்கள் மேல உடனடி தாக்கத்தை ஏற்படுத்தலாம். ஆனா எதிர்கால தேர்தல்கள்ல இது என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகளை உருவாக்கும்? அது ஒரு முக்கியமான கேள்வி. ஒவ்வொரு தேர்தலுக்கும் மக்கள் இன்னும் பெரிய தொகையை எதிர்பார்க்க ஆரம்பிப்பாங்களா? இதோட நீண்ட கால பொருளாதார விளைவுகள் என்னவா இருக்கும்? இது நீங்களே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்.